ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா. அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொடுக்கும் பொழுது ஒரு ஐஸ்வரம் என்ன பண்ணா, இவன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல கையை விட்டான். பாக்கெட்ல கையை விட்டு காசு எடுத்தா அதுல 700 ரூபாய் இருந்தது. 100 100 100 100 100 700 இருந்தது. அந்த பிச்சைக்காரன் எதிர்க்க என்ன பண்றான், கவுண்ட் பண்றான். 1 2 3 4 5 6. அவனை பாக்குறான். இந்த 600 என்ன பண்றான், பிச்சைக்காரன் கையில கொடுத்துறான். 100 என்ன பண்றான், இவன் பாக்கெட் வச்சுட்டு இதை இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான், கவனிக்கிறான். இந்த பிச்சைக்காரனுக்கு 600 ரூபாய் பிச்சை போட்டு இவன் 100 ரூபாய் பாக்கெட் வச்சுட்டு போனா, இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கொம்பை ஒன்று எடுத்து பின்னாடியே போய் நீங்க மண்டையிலேயே போட்டு இருக்கிற 100 ரூபாயும் பிடிக்கிட்டான். இது நியாயமா அநியாயமா? இப்படிதான் நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் 6 நாள் கொடுத்தாரு, 6 நாள் கொடுத்தாரு. 7வது நாள் என்னுடைய நாள் கொடுத்தாரு. அது நியாயம். நம்ம சில பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் தலையிலேயே போட்டு 7வது நாள் எந்ததான்பா அப்படின்னு சொல்லி உலகத்தை சுத்திட்டு இருக்கிறாங்க. நீதி செய்கிறவர் நாம் நியாயத்தை செய்யணும். எத்தனை பேருக்கு ஆசை நீதி நடக்கணும்? இந்த உலகத்துல நான் சொல்றேன், எந்த மூலை முடுக்கு போனாலும் எவ்வளவு பெரிய ஆட்களை பார்த்தாலும் நீதி நடக்காது. ஆண்டவர் செய்தார்னு வச்சுங்களேன், பர்ஃபெக்ட்லி நீதி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், டாக்டரை பார்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ண மாட்டீங்களா? வெயிட் பண்ணுவோம். ஏன்? டாக்டரை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். வெயிட் பண்ணுவீங்க. அந்த அறிவு நமக்கு இருக்கு. என்ன சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். என்ன பண்ணுமா? எங்க வைப்பார் ஆண்டவர்? உயர்ந்த பூமியிலேயே the top place, not based on your education, not based on your designation. அத பேஸ் பண்ணி கிடையாது. ஆனா நமக்கு இந்த அறிவு இருக்குது. இந்த அறிவு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கி போனாலும், அவரை பார்ப்பதற்கு தாமதமானாலும் அவருடைய வாசப்படியில காத்திருக்கிற அறிவு நமக்கு இருக்கு. ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், இப்படி வச்சுப்போம். ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்றீங்கம்மா, அவனுக்கு சிக்னல் கிடைக்கல, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க போயே ஆகணும், குதிச்சிருவீங்களா? அந்த சர்ச்சுக்கு வரணும்னா பாருங்களேன், சர்ச்சுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகட்டுமே, ஐயோ உலகத்திலே விஐபிசிக்கு தான் இருப்பாங்க. அரே, Sunday is not a jolly day, it's a holy day. Sunday is a holy day. You maintain this Sunday as a holy day in your life. All 6 days it's come jolly day. God is ready for the 7th day for bless you. Amen. Hallelujah. 7ஆம் நாள் ஆண்டவர் காத்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. Not only that, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர்